எதுக்கு சுப்பு அங்கிள் எங்களை வர சொன்னீங்க? பசங்களா, இனிமே என்னை சுப்பு அங்கிள்லாம் கூப்பிடக்கூடாது, சுப்பு சாரன் தான் கூப்பிடணும். இன்னையில இருந்து நான் உங்களுக்கு டியூஷன் எடுக்க போறேன். சுப்பு அங்கிள், எங்க வீட்ல டியூஷனுக்குலாம் காசு தர மாட்டாங்க. தெரியும் நம்மகிட்ட, நீ சட்டை போடாதப்ப எனக்கு தெரியும் உங்க அப்பன் பெரிய கஞ்சேன்னு. டியூஷனுக்கு காசெல்லாம் இல்ல, எல்லாமே ஃப்ரீ தான். அப்படியே எல்லா மரத்துக்கு அடியில் உட்காருங்க. இங்கே பாருங்க பசங்களா, நான் சொல்லித்த அதை மட்டும் கேட்டீங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க. ஏபிசிடிய நீங்க ஈஸியா கத்துக்கணும்னா நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஏ ஃபார் அன்பு. வேணாம் சார், வேணாம் சார், நல்லாவே இல்லை சார், போர் அடிக்குது சார். என்ன சார் இப்படி சொல்லி கொடுக்குறீங்க? நல்லாவே இல்லை சார், நல்லா கிளுகிழுப்பா சொல்லி கொடுங்க சார். எனக்கு அப்பவே தெரியும்டா நீ இப்படி இருப்பேன். பொம்பளை பிள்ளை பக்கத்துல போய் உட்காந்துருக்கும் போதே எனக்கு தெரியும். சரி சரி, உங்களுக்கு சூப்பர் ஸ்டைல சொல்லி கொடுத்தாதான் புரியும் போல, சொல்லித்தாரேன். ஏ ஃபார் அனுஷ்கா. சூப்பர் சார், சூப்பர் சார், அனுஷ்கா எனக்கு தெரியும். எஸ் ஃபார் சமந்தா. சார், ஏக்கு அப்புறம் பி தானே சார் வரும்? டேய், நான் சொல்லி கொடுக்கறத கத்துக்கிட்டாதான்டா நீங்க ஈஸியா படிக்க முடியும். சரி, இந்த சமந்தாவை யாருக்காவது தெரியுமா? தெரியும் சார், தெரியும் சார். சொல்றியா மாமா பாட்டுக்கு டான்ஸ் ஆனவங்க தானே? தெரியும் சார். ஆமா சார், பாவம் அவங்க வீட்டுக்காரர் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. என்னடா உங்களுக்கு எல்லாம் தெரியுது? டி ஃபார் தமன்னா. தெரியும் சார், தெரியும் சார், காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆனவங்க தானே? சரி, வேற என்ன தெரியும்? தெரியும் சார், அரண்மனை படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிப்பாங்கல்ல, அச்சோ 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 அச்சோன்னு. டேய் மொத்தா, எந்த பாட்டை பார்த்துட்ட நீங்க? சரி, ஏபிசிடி படிச்சது போதும். இப்போ உங்களுக்கு ஒரு நான் போயம் சொல்லித்தரேன். நல்லா கவனமா கேட்டுக்குங்க. நான் பாடின பின்னாடி அந்த போயத்தை நீங்களும் பாடணும். சப்புன்னு அறைய வேண்டாம், நான் சப்புன்னு அறைய வேண்டாம். என்ன யாராச்சும் போட்டோ எடுத்தா நான் சப்புன்னு அறைய வேண்டாம். சரி, யாராச்சும் இந்த போயத்தை சொல்லுங்க. சார், நான் சொல்றேன் சார். உன் ஆர்வத்தை பாராட்டேன்டா தம்பி, போயத்தை பாடு. சப்புன்னு அற வேண்டா, நான் சப்புன்னு அற வேண்டா. என்ன யாராச்சும் போட்டோ எடுத்தா சப்புன்னு அற வேண்டா. சார், நானும் பாடுவேன். சரி, நீயும் பாடுமா. சப்புன்னு அற வேண்டா, நான் சப்புன்னு அற வேண்டா. என்ன யாராச்சும் போட்டோ எடுத்தா சப்புன்னு அற வேண்டா. சூப்பர்மா, சூப்பர்மா. இந்த பாட்டை யார் எழுதினதுன்னா 1800 இருந்து சிவகுமார்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் தான் யாராச்சும் நம்ம கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு நினைச்சா சப்புன்னு அறையணும்னு சொல்லியிருக்காரு. அதை போயமாவும் எழுதியிருக்காரு. சார், சிவகுமார் சூர்யா அவங்க அப்பா, எனக்கு தெரியும். இந்த பாட்டை பாடினது ஸ்ரீலீலா. ஆமாண்டா, எனக்கும் தெரியும்டா. ஆமாண்டா, எனக்கும் தெரியும்டா. நல்லா இடுப்பு ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடுவாங்க. ஏடா, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு கூட இல்ல போறியே. ஆளுதான் ஆளு சைஸ்ல இருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கடா. சரி, இந்த போயத்தை நாளைக்கு கேட்பேன், மனப்பாடம் பண்ணிட்டு வந்துங்க. சரி, இன்னைக்கு டியூஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. சார். டேய், சுப்பு சார் சொல்லி கொடுத்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. சப்புன்னு அற வேண்டா, உன்னை சப்புன்னு அற வேண்டா. சப்புன்னு அற வேண்டி, உன்னை சப்புன்னு அற வேண்டி. ஏமா, என்னவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நின்னு? அப்பா. ஏடா, என்னடா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க இங்க நின்னு? அப்பா, சுப்பு சார் தான்ப்பா சொல்லி கொடுத்தாரு. என்ன சுப்பு சாரா? யார் அது? அங்கிள், நம்ம சுப்பு அங்கிள் தான். ஆமாப்பா, நம்ம சுப்பு அங்கிள் தான் இப்ப சார் ஆயிட்டாரு. நம்ம ஊருக்கே அவர் தான்ப்பா டியூஷன் சொல்லி தராரு. அவர் சொல்லி கொடுத்த பாட்டு தான்ப்பா அது. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சப்புன்னு அற வேண்டா, சப்புன்னு அற வேண்டா. ஏமா, பெத்த தாப்பனை பார்த்து சப்புன்னு அற வைங்கிற? அவன் சாரா? அவன் டியூஷன் சாரா? மாமா போய் என்னன்னு கேட்காம நிக்க விட மாட்டேன். அங்கிள், அவர் இது மட்டும் சொல்லி கொடுக்கல, ஏ ஃபார் அனுஷ்கா, எஸ் ஃபார் சமந்தாலாம் சொல்லி கொடுத்தாரு. டேய், நீ இதை மறந்துட்டடா. டி ஃபார் தமன்னாடா. இதை வேற சொல்லி கொடுத்து பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்கானா? இரு, இன்னைக்கு அவனை உண்டெல்லாம் பண்ணாம விட மாட்டேன். வாங்க போலாம். சுந்தரி, சுந்தரி, இங்க வாமா முதல்ல. ஏனே, எதுக்குன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? கூப்பிடுமா அவன் புருஷன். அவன் பண்ண வேலைக்கு கத்தாம கூப்பிடு. சுப்பு, சுப்பு, இங்க வாடா. அவர் வீட்ல இல்லனே. இந்த அவனே வரேன் பாருமா. யோ, எங்கேயா போயிட்டு வர? வெள்ளையும் ஜொலையுமா? டியூஷன் எடுக்க போயிட்டு வரேன். என்னது டியூஷனா? சுந்தரி, காலையில நீ என்ன சொன்ன? ஒரு நாள் இந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னியா இல்லையா? அதனாலதான் இந்த ஊருக்கு ஒரு உதவி பண்ணலான்னு இங்க இருக்க பிள்ளைகளுக்குலாம் நான் இலவசமா டியூஷன் எடுக்கிறேன். சுப்பு, நீ இலவசமா டியூஷன் எடுக்கிற சரி, ஆனா என்ன சொல்லி கொடுத்துருக்க பிள்ளைகளுக்கு? ஏ பிள்ளைகளா, இந்த ஆள் அப்படி என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு?
ஆண்டி சுப்பு சார் எங்களுக்கு சூப்பரா பாடம் சொல்லி கொடுத்தாரு. போயம்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. சப்புன அறை வேண்டி உன்னை சப்புன அறை வேண்டி. ஆண்டி அது மட்டும் இல்ல, ஏ ஃபார் அனுஷ்கா, எஸ் ஃபார் சமந்தா, டி ஃபார் தமன்னாலாம் சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, பாவம் ஆண்டி சமந்தா அவங்க வீட்டுக்கார் டைவர்ஸ் பண்ணிட்டாராம்ல, அதையும் சொல்லி கொடுத்தாரு. பாருமா என்னென்ன பிள்ளைகள் சொல்லி கொடுத்துருக்கான்னு பாரு. ஏதோ உன் மூஞ்சிக்காக தான் வரும். அடுத்த தடவை இப்படி பண்ணா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான் பாத்துக்கா. யோ போய முதல்ல, இந்த உலகத்தை விட்டு நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன். உன்கிட்ட மனுஷன் பேசுவான். வாழ பிள்ளைல போலாம், பாடம் வைக்கிறது பாடம் ஆளாதவன் வந்து. யோ இங்க வாயா. என்ன சுந்தரி? என்ன பாட்டு சொல்லி கொடுத்த? சப்புன்னு அற வேண்டி. இந்தா வாங்கு. அதான் சப்புன்னு ஒரு அறை. எதுக்கு சுந்தரி அடிக்கிறா? இங்க பாரியா, இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்ணை பழுத்துக்கிட்டே தான் இருக்கும். டியூசன் எடுக்கிறான் நான், டியூசன். போயா முதல்ல. பாருங்க மக்களே, இந்த குழந்தைகளுக்காக இலவசமா டியூஷன் சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா என்னையவே குறை சொல்றாங்க. என்ன அவன்றது? யோ இன்னும் போலையா நீயே? இந்தா போறேன். சரிங்க மக்களே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரோம்.